இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணும்போது நான் லேண்டு வந்து வாங்கி கொடுக்குறேன், வீடு கட்டி கொடுக்குறேன். நீ லேண்ட் வாங்கி கொடுக்குறது உன் வேலை, வீடு கட்டுறது உன் வேலை கிடையாது. பிஸ்னஸ் அப்படியே பிரிக்கணும். பிரித்து 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 பார்க்கணும். நீங்கள் வந்து உட்காந்து காலையிலேயும் தவம் இருந்தால் உட்காந்து காலையிலேயும் சாயங்காலம் வரையும் உட்காந்துருந்தால் திட்டமிட முடியாது. நீங்கள் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் என்ன பண்ணணும், ஏப்பா இந்த விஷயம் இப்படி தான், இப்போ ஏன் விற்கணும், ஏன் விற்கக்கூடாது, ஏன் வாங்கணும், ஏன் வாங்கக்கூடாது, விற்கணுன்னாலும் ஏன் விற்கணும், வாங்கணும்னாலும் ஏன்னு கேட்கணும். என்னால் முடியுதுன்ட்டு நீங்கள் வாங்கிட முடியாது. அது ஏன், எதுக்கு? ஆனால் நம்ம இந்த கேள்வியை என்ன பண்ணுது, நம்மளை வாங்க ஆசையில் நம்மளை வாங்க வைக்கும். அப்படியே அந்த மேஷலக்கணத்துக்கு உதாரணமாக வந்து செவ்வாய் 5 இருந்துச்சுன்னா அப்படியே குழு 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 குழுன்னு, மேடம் என்ன மேடம் 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 வாங்கிடுங்க மேடம் மேடம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மேடம், இது அப்படி பண்ணலாம் மேடம், இப்படி பண்ணலாம் மேடம். மற்றவங்க உங்களால் முடியும்னு சொன்னாவே இவங்க கவுந்துருவாங்க. மேஷலக்கணத்து மட்டும் கிடையாது. மேஷலக்கணம் நீங்கள் பொதுவாகவே மேஷலக்கணமா, ரிஷபமோ, மிதுனமோ, கடகமோ, சிம்மமோ, கன்னியோ, தனுசோ, மகரமோ, விருச்சிகமோ, கும்பமோ, மீனமோ, ஏதோ ஒரு லக்கணம், என்ன லக்கணம் என்ன இருக்கட்டும், வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க வீட்டை பெருசாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக குறைக்கணுமோ அவ்வளோ குறைக்கணும். இல்லை நான் வீடை பெருசாக கட்டுவேன்னா நீ வீடை பெருசாக கட்டுங்க. நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் இல்லாத பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நான் வாங்கி விற்கிறதா இப்போ இருக்குது, எனக்கு அதில் வந்து பொருள் ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழிலாக பண்ணுறவங்க வீட்டை கட்டுங்க. இப்படி ஒரு காரண காரியங்களோடு நம்ம செயல்படும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மேஷ லக்கணமாக இருக்குது, இந்த லக்கணம் போகும்போது நான் வீட்டை பெருசாக கட்டினாலும் தங்க முடியாது, ஒரு அளவாக கட்டிக்கலாமான்னு கட்டிக்கலாம், அளவான இடத்துல இருக்கலாம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ரொம்ப சூப்பர், இடம் வாங்கு, இடம் வாங்கு, ஒரு இடம் வாங்கு, 2 இடம் வாங்கு, முடிஞ்ச ஒரு இடம் வாங்கி போதும், வேறு ஒன்றும் பெருசாக வேண்டாம்.